ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ரைஸ் எப்படி வீட்லேயே டேஸ்ட் அண்ட் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக அரிசி குக் ஆகி வரும். இப்போ இது வந்து 3 to 4 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம், பீன்ஸ், கேரட், கோஸ், 2 பச்சை மிளகாய். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அரிசியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கூட வானலில் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். பட் நான் தனியாக உடச்சி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ முட்டையெல்லாம் உடச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றணும்ல, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் வேணான்னா நீங்கள் ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்டாக ஓரளவுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு வெந்திருக்க மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்காதான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அரிசி வந்து ஒரு 80 to 90% அளவுக்கு குக் ஆகிருக்கணும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நம்ம போட்டு கிளறும் போது இன்னும் அரிசி உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு குக் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடையிலலாம் ஒரு 50% அளவுக்கு தான் குக் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் சமைக்கிறதுனால நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் குக் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்ச எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிளறி விட்டு 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் தூள். நீங்கள் பெப்பர் தூள் வேணும்னா கூட ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு காரமே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கிளறி விட்டு இப்போ வடித்து ஆற வச்சுருக்க ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா உதிரியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டில் செய்யும்போது அப்போ தான் அரிசியும் உடையாமல் நல்லா கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி அடியில் விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணும்போது நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா தான் நினைக்கிறேன். இப்போ அரிசியும் உடையாமல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சு நல்லா குக் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான சூப்பரான வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.